ஆதன் நியூஸ் நேயர்களுக்கு வணக்கம். நான் உதயாஸ்ரீ. தலைப்புச் செய்திகளை காணலாம். திருச்சி பஞ்சப்பூரில் 403 கோடி ரூபாய் செலவிலும், மதுரை மாட்டுத்தாவணியில் 314 கோடி ரூபாய் மதிப்பீட்டிலும் புதிய டைட்டில் பூங்காக்கள். காணொலி மூலம் அடிக்கல் நாட்டினார் முதலமைச்சர் ஸ்டாலின். தமிழக சிறைச்சாலைகளை தண்டனைக்கான இடமாக பார்க்கவில்லை, கைதிகளை சீர்திருத்தும் இடமாகவே கருதுவதாக துணை முதல்வர் உதயநிதி கருத்து. ஆட்டோ கட்டண உயர்வு தொடர்பாக முதலமைச்சரிடம் ஆலோசனை செய்து முடிவு எடுக்கப்படும். தொழிற்சங்கத்துடனான பேச்சுவார்த்தை, குப்பின் அமைச்சர் சிவசங்கர் பேட்டி. சென்னை சாலையோர வியாபாரிகளுக்கான அடையாள அட்டை சிறப்பு முகாம் வரும் 28ஆம் தேதி வரை நடைபெறும். பழைய அடையாள அட்டைகளை ஒப்படைத்து புதிய அட்டைகளை பெற மாநகராட்சி அறிவுறுத்தல். தமிழகத்தில் புதிய மருத்துவக் கல்லூரிகளை திமுக அரசு திறக்கவில்லை என பாமக தலைவர் அன்புமணி குற்றச்சாட்டு. தமிழக மருத்துவ கல்வி வரலாற்றில் இது இருண்ட காலமாகவே பதிவு செய்யப்படும் என விமர்சனம். 2032ஆம் ஆண்டில் விண்கற்கள் பூமியை தாக்க வாய்ப்பு, சாத்தியக்கூறு சதவீதம் தொடர்ந்து அதிகரிப்பதாக நாசா விஞ்ஞானிகள் கவலை. ஒட்டுமொத்த தமிழக மக்களும் வெகுண்டு எழக்கூடிய சூழலை உருவாக்குகிறது மத்திய பாஜக அரசு. மதத்தால் தமிழக மக்களை பிளவுபடுத்திவிட முடியாது என அமைச்சர் சேகர் பாபு திட்டவட்டம். ஓய்வூதியதாரர்களின் ஓய்வூதியத்தை தமிழக அரசு உயர்த்தி வழங்க வேண்டும், காப்பீடு அட்டை கிடைக்க நடவடிக்கை எடுக்க வேண்டும் எனவும் ஓ பன்னீர்செல்வம் வலியுறுத்தல். பெண் காவலர் மீது பாலியல் தாக்குதல் நடத்தியவர் மீது சட்ட நடவடிக்கை எடுக்க வேண்டும் என பழனிசாமி தமிழக அரசுக்கு வலியுறுத்தல். தலை தூக்கும் ஆயுத கலாச்சாரத்தை ஒடுக்குமாறும் வலியுறுத்தல். இந்தி மொழி தனக்கு எதற்காக தேவை என்பதை அண்ணாமலை தெளிவாக கூறுவாரா என சீமான் கேள்வி. மும்மொழி கொள்கை தொடர்பாக நாம் தமிழர் வரைவு அறிக்கையை ஒழுங்காக படிக்குமாறும் பதிலடி. பிரதமர், எதிர்க்கட்சி தலைவர் மற்றும் அமைச்சர்கள் குழு தலைமை தேர்தல் ஆணையரை தேர்வு செய்வதற்கு எதிரான வழக்கு நாளை விசாரணைக்கு ஏற்க உச்சநீதிமன்றம் ஒப்புதல். ஓசூரில் விடிய விடிய நடைபெற்ற தர்மராஜா திரௌபதி அம்மன் பூகரக பல்லாக்கு விழா. ஒரே இடத்தில் 40 தேர்களில் எழுந்தருளிய தெய்வங்களை வழிபட்ட பக்தர்கள். மகா கும்பமேளா நடைபெறும் திரிவேணி சங்கமத்தின் நதிகள் குளிப்பதற்கு தகுதியற்றவை. ஃபேக்கல் காயில் ஃபார்ம் என்ற பாக்டீரியா அதிக அளவில் இருப்பதாக மாசு கட்டுப்பாட்டு வாரியம் அறிக்கை. மீண்டும் தாயகம் திரும்பி பாதிக்கப்பட்ட அனைவருக்கும் நீதி கிடைப்பதை உறுதி செய்வேன், நாடு கடத்தப்பட்ட பங்களாதேஷ் முன்னாள் பிரதமர் ஷேக் ஹசீனா சவால். தலைமை தேர்தல் ஆணையர் குறித்த வழக்கு விசாரணையில் இருக்கும்போது புதிய தேர்தல் ஆணையரை நியமிப்பதா? ஜனநாயக கேலிக்கூத்து என எதிர்க்கட்சி தலைவர் ராகுல் காந்தி குற்றச்சாட்டு. புதிய தலைமை தேர்தல் ஆணையராக ஞானேஷ்குமார் நியமிக்கப்பட்டதற்கு எதிர்ப்பு. மூத்த வழக்கறிஞர் பிரசாந்த் பூஷன் உச்சநீதிமன்றத்தில் முறையீடு. புதுக்கோட்டை அருகே அரசு உயர்நிலைப் பள்ளி ஆசிரியர் மீது மாணவிகள் பாலியல் புகார். உதவி தலைமை ஆசிரியர் மீது பாய்ந்தது போக்சோ வழக்கு. குற்றச்செயலில் ஈடுபடுவோருக்கு தமிழக அரசை பார்த்து கொஞ்சமும் பயமில்லை. தமாக தலைவர் ஜி.கே. வாசன் கடும் விமர்சனம். அதிமுக பொதுச் செயலாளர் எடப்பாடி பழனிசாமி தலைமையில் வரும் 26ஆம் தேதி மாவட்ட பொறுப்பாளர்கள் கூட்டம். பூத் ஸ்லிப் கமிட்டி அமைப்பது, உறுப்பினர்கள் சேர்ப்பது குறித்து முக்கிய ஆலோசனை. முன்னாள் முதலமைச்சர் ஓ பன்னீர்செல்வம் ஒரு கொசு என அதிமுக முன்னாள் அமைச்சர் ஜெயக்குமார் கடும் விமர்சனம். அவரை பற்றி பேசி நேரத்தை வீணடிக்க விரும்பவில்லை என்றும் காட்டம். தென்காசி அருகே அரசு மருத்துவமனையில் நோயாளிகளுக்கு வழங்கப்பட்ட சுகாதாரமற்ற குடிநீர். மருத்துவர் புகாரின் பேரில் ஊராட்சி செயலாளர் பணியிடை நீக்கம். ஐசிசி சாம்பியன் கோப்பை கிரிக்கெட் திருவிழா பாகிஸ்தானில் நாளை தொடக்கம். இந்தியா, ஆஸ்திரேலியா, இங்கிலாந்து உள்ளிட்ட 8 அணிகள் பங்கேற்பு. 8 ஆண்டுகளுக்கு பிறகு ஐசிசி கிரிக்கெட் நடைபெறுவதால் போட்டியை காண ரசிகர்கள் ஆவல். லாகூரில் நாளை நடைபெறும் தொடக்கத்தில் நடப்பு சாம்பியன் பாகிஸ்தான் நியூசிலாந்துடன் மோதல். தமிழகத்தில் வரும் 21ஆம் தேதி வரை வெப்பநிலை 2 முதல் 3 டிகிரி செல்சியஸ் வரை அதிகரிக்கும். சென்னை வானிலை ஆய்வு மையம் தகவல்.
இத்துடன் தலைப்புச் செய்திகள் நிறைவடைகின்றன. வணக்கம்.